ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம தலைமுடியை நல்ல நிறைய முடியிலிருந்து மாற்றி சூப்பராக கலர் பண்ணுறதுக்கு இயற்கையான பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இளநரைகள் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ சீக்கிரமாகவே வந்துடுது. அதுக்கு உடனே இயற்கையான முறையில் விட்டுட்டு செயற்கையான முறையில் ஹேர் டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் டை நீங்கள் கடையில் வாங்கி போடுறீங்க. அது இந்த சின்ன எஃபெக்டோட போகாது. இது இன்னும் உங்களுக்கு முடியை ரொம்ப டேமேஜ் பண்ணி முடியை ரொம்ப லாஸ் ஆக்கி முடியெல்லாம் கொட்டி கெமிக்கல் ஹேர் டையை கொஞ்சம் தொட்ட உடனே ஒன்று ரெண்டு முடி இருந்தால் அது எல்லா முடியும் சேர்த்து இந்த மாதிரி கருப்பாகாமல் வெள்ளையாக்கி விட்டுரும். அதனால் பல பிரச்சனைகள் வரும். நீங்கள் இந்த மாதிரி ஹேர் டையை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வீட்டிலையே உங்களுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இயற்கையிலே உள்ள ஹேர் டையை எப்படி செய்யறதுன்னு ஒரு சில மெத்தட்ல ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நம்ம முடிய நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடியை ட்ரை ஆக்காமல் வச்சுக்கிறதுக்கு, சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு அரிசி உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் பீட்ரூட் சீவி வச்சுருக்கேன். சீவினதை உள்ளே போட்டுக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு ஜூஸ் கிடைக்கும். நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த 3 பொருளுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முடிக்கு பீட்ரூட்டு கலர் கிடைக்கும். நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முடி ஷைனிங்காக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரை ஆகும். அது இல்லாமல் நல்ல ஒரு வெந்தயமும் சரி அரிசியும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் அப்புறம் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குங்க. நீங்கள் அந்த வெந்தயமும் அரிசியும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் பீட்ரூட் ஒரு ஆஃப் பீட்ரூட்டு சேர்த்தா போதும். நான் பெரிய பீட்ரூட் இருக்கனால ஆஃப் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒன்று முழுசாக சேர்த்துக்கோங்க. அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல நேச்சுரல் கலர் கிடைக்குங்க. நல்ல ஒரு இதை 3ஐயும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதோ அந்த அளவுக்கு இதோட எசன்ஸ் உள்ளே இறங்கும். நல்ல கலர் பிடிக்கும். இந்த பீட்ரூட்லேருந்து கலர் வெளியில் வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்போ தான் இந்த அரிசியில் இருக்கிற நல்ல ஒரு கஞ்சி உங்கள் முடியை ஒரு ஷைனிங் கொடுக்கறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும். நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஆற வச்சிடலாம். ஆற வைக்கிறது நல்லா ஆற வைக்க வேண்டாம். கொஞ்சம் இதமான சூடு இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட பொடிகள் நான் அது கூட சேர்க்க போகிறேன். இன்னும் ஒரு 2 சில பொடிகளுக்கு சேர்க்க போகிறோம். அதனால் ஓரளவுக்கு ஹீட்டு ஆறுனா போதும். இதை வடிகட்டி எடுத்து இந்த தண்ணி மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த பாத்திரத்தில் நான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நான் அதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இது ஸ்டீலில் இருக்கிறனால ஹீட்டும் வடிகட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளாஸ்டிக்கில் தான் நீங்கள் சூடாக சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாரும் நம்ம வடிகட்டிட்டு இந்த ஜூஸில் சேர்க்க போகிறோம். இந்த வடிகட்டி இருக்கிறோமில்ல, இந்த பீட்ரூட்டு இதுவும் நீங்கள் தலையில் நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி நீங்கள் அதை கூட தலையில் ஹேர் பேக்கு போடலாம். அதுவும் நமக்கு நல்ல ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கறதுக்கு நம்ம உதவியாக இருக்கும். இப்போ நல்லா இதை வடிகட்டி இதோட வாட்டரை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேங்க. இதில் இப்போது நம்ம இந்த பொடிகள் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு ஸ்பூன் நான் கடுக்காய் பொடி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூனு கருவேப்பிலை பொடி நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அது ஒரு ஸ்பூனு எடுத்துக்கிட்டு இது எல்லாமே சலித்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூனு மருதாணி பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு அவரி பொடி எடுத்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா எந்த இதுவும் கலக்காமல் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈக்குவலாக நமக்கு தலையில் ஒட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துடும்போது ஒரு
சின்ன உப்பு போட்டுக்கலாங்க. அதாவது கல்லுப்போ இல்லாட்டி தூள் உப்போ உங்கள்கிட்ட நீங்கள் என்ன இருந்தாலும் இதில் வந்து சின்னதாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு ஏன் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, உப்பு வந்து நல்லா கலர் பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. இதை கலந்ததுக்கப்புறம் நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப அதிகமாக தண்ணியாட்டம் போயிட்டு நம்ம தலையிலேருந்து கீழே ஒழுது வந்துடும். அதனால் அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வந்து நம்ம தலையில் ஈக்குவலாக வந்து நம்ம போடுறதுக்கு நல்லா கரெக்டாக பிடிக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து 1/2 அன் ஹவர் நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த இலைகள்லாம் நம்ம சேர்த்துருக்கோம்ல, அதெல்லாம் வந்து ஊறி நம்ம செட் ஆகி வரணும். அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிடலாங்க. எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கறது வேறு, பொடிகள் சேர்க்கும்போது எப்பயுமே ஒரு 1/2 அன் ஹவர் வந்து கலந்துட்டு வைக்கணும். அப்போ தான் அது ஊறி அந்த தலையெல்லாம் வந்து பெருசாகி நமக்கு தலையில் பிடிக்கிறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும். இப்போ 1/2 அன் ஹவர் வந்து இந்த இளஞ்சூட்டில் இருக்கிறனால, தண்ணி வந்து சூடாக இருக்கிறனால நமக்கு நல்லா கலந்து நல்ல நம்ம பொடி வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். நம்ம அப்படி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிடுறோம். வச்சதுக்கப்புறம் நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதை அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம தலையில் வந்து ஆயில் வைக்காமல் இதை அப்படியே வந்து தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது தலையில் இந்த வாட்டரை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த வாட்டர் தண்ணியும் சேர்த்து நம்ம தலையில் வந்து ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு கலர் பிடிக்கும். ஏன்னா அந்த தண்ணியும் வேஸ்ட் ஆகாமல் சேர்த்துக்கலாம். கலர் பிடிக்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே நல்ல உதவியாக இருக்குங்க. அதாவது வந்து இயற்கையாக செய்யும் போது நம்ம கெமிக்கல் ஹேர் டையை யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கெமிக்கல் ஹேர் டையே உடனடியாக வந்து நம்ம தலையிலேருந்து போகாது. அதனால் இந்த மாதிரி இயற்கையாக செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலர் பிடிக்கும். நீங்கள் உடனடியாக டக்குன்னு கலர் பிடிக்கலையே அப்படின்னு பார்ப்பீங்க. நம்ம எந்தவித கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.